காவேரி கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன காவேரி, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ மறைச்சிட்டேல அப்படிங்கும்போது அப்போ காவேரி வந்து கண்கலங்குறாங்க. சரி, இதுக்கு பிறகு வந்து நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது இல்லைங்க வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி வா, நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படிங்கும்போது இல்லைங்க நீங்கள் அங்கேயும் வர வேண்டாம், நான் போய்கிட்டது அப்படிங்கும்போது இல்லை காவேரி, இதுக்கு பிறகும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து மறைக்கக்கூடாது, அதனால நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம், வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த மாதிரிக்கு நிலைமையில நான் எப்படி உன்னை தனியாக விட முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழைச்சிக்கிட்டு அவங்க கிளம்புவோம். அப்போ வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, காவேரி நல்லா தானே இருக்கிறா அப்படிங்கும்போது காவேரி நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க நல்லா சாப்பிடணும், அவங்கள நல்லபடியாக நீங்கள் கவனிச்சுக்கிடணும் கூடயே இருந்து அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பார்த்தோம்னா விஜய் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு எப்போ என் பொண்டாட்டி வந்து கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சோ இன்னும் அவளை நானே வந்து பார்த்துக்கிறேன், அவளுக்கும் வயிற்றில் உள்ள குழந்தையும் வந்து நான் நல்லபடியாக கவனிச்சுக்கிடுவேன் டாக்டர் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரி அழைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் காவேரி வந்து கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு நம்ம இவரோட போனாக்கி அங்கே அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்களோ தெரியல, முக்கியமாக குமார் மாமாவோட அம்மா வேற இருக்கிறாங்க, இவரை வந்து ஒரு வாரத்தை தப்பாக பேசிட்டா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்படின்னு காவேரி திரும்பவும் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் வர வேண்டாம், நான் போய்க்கிடுவேன் அப்படிங்கும்போது இல்லை காவேரி, நான் வரலன்னா கண்டிப்பாக நீ இந்த விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு நம்ம எதுக்காக நம்ம வந்து தனித்தனியாக இருக்கணும், உன்னையும் நம்ம குழந்தையும் நான் நல்லபடியாக நான் கவனிச்சுக்கிடணும், அதனால இன்னும் நான் தனியாக உன்னை விட மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து காவேரியை வற்புறுத்தி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனாலும் வந்து காவேரி கொஞ்சம் பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே காவேரியும் விஜயும் பார்த்ததுமே சாரதா குமாரோட அம்மா எல்லாருமே வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக என் பொண்ணு கூட வந்த, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டே போ, எங்களுக்கெல்லாம் பண்ணினதெல்லாம் பத்தாதா, இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கப்போ உடனே வந்து விஜய் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ குமார் வந்து திட்டுறாங்க, அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவரை பற்றி இப்படியே தரக்குறைவாக பேசிகிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, காவேரி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே சந்தோஷமும் படுறாங்க, பதட்டமும் அடைகிறாங்க. அப்போ உடனே கங்கா வந்து காவேரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. காவேரி, இந்த விஷயத்த வந்து நீ எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டே அப்படிங்கவும் அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட கூட இவ சொல்லாமல் தான் இருந்தா, இப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கவும் இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஏன் காவேரி நீ இது சொல்லாமல் இருந்த அப்படின்னு கங்கா வந்து திட்டவும் அப்போ வந்து சாரதாவும் சொல்கிறாங்க, என்ன காவேரி இந்த மாதிரிக்கு விஷயத்தெல்லாம் நீ மறைக்கலாமா, நீ சொல்லியிருக்க வேண்டாமா என்கிட்ட, எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காவேரி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து அப்போ கங்காவுக்கு முன்னாடி நீ தான் வந்து கர்ப்பமாக இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாரதா கேட்கும் போது காவேரியும் ஆமாங்கிற மாதிரிக்கு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, அப்போ உனக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கங்கா ரொம்பவே சந்தோஷப்படவும் குமாரோட அம்மா கேட்குறாங்க, என்ன காவேரி இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டாமா, சொல்லாமையே இப்படி இருந்துட்டு இருப்ப, அதனால தான் நீ வந்து கங்காவுக்கு வாங்கின அந்த மாத்திரை அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாத்தையும் நீ உட்காந்து குடிச்சிட்டு இருந்தியா, இப்போ தான் புரியுது நீ எதுக்காக குடிச்சேன்னு, அன்னைக்கு பாலில் குங்குமப்பூ போட்டு குடிக்கும்போது நான் வந்து தடுத்து நிறுத்தினேன்னு, ஆனால் நீ வந்து குடிச்சது காரணத்தோட தான் குடிச்சிருக்கிற, ஆனால் நான் தான் புரிஞ்சுக்காம அதை தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, பாலில் குங்குமப்பூ போட்டு குடிக்கும் போது இவங்க தடுத்து நிறுத்தினாங்களா, என் பொண்டாட்டி எப்படி இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டது கூட இவங்க கொடுக்காம இருந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கவும் அப்போ விஜய் வந்து இன்னொன்று கூட நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், இவ கன்சீவான விஷயத்தை இவ சொல்லலைல, அதனால தான் அவங்க இந்த மாதிரிக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து காவேரி இங்கே இருக்க வேண்டாம், நான் அவளை அழைச்சிட்டு என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சாரதா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து இதுக்கு பிறகு காவேரி எங்கள் விட தயாராக இல்லை, அவள் என்ன இருந்தாலும் என்னுடைய பொண்டாட்டி, அவள் பிரிஞ்சு இருக்கனால தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதனால அவளை நான் என் கூட அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கவும் உடனே குமாரோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் விஜய், நீங்கள் வெண்ணிலாவை வந்து அனுப்பி விட்டுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து காவேரியை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து விஜய் சொல்கிறாங்க, இல்லை நான் காவேரியை அழைச்சிட்டு போனால் தான் வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு வந்து முடிவு கட்ட முடியும், இல்லைனா இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா, அது மட்டும் இல்லாமல் காவேரி கன்சீவாக இருக்கிற விஷயத்த தாத்தா பாட்டிகிட்ட சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, இதுக்கு பிறகு நான் அவளை பிரிஞ்சிருக்க தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க.
அப்போ வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இல்லை விஜய் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, வெண்ணிலாவை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டு என்னை வந்து அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் அப்போ குமார் வந்து சொல்கிறாங்க, இல்லை விஜய் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு, நீ போனால் தான் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும், நீ போகலைன்னா வெண்ணிலா இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா, அதனால் நான் சொல்கிறது கேளு, நீ பேசாமல் விஜய் கூட நீ கிளம்பு அப்படின்னு குமாரும் சொல்கிறாங்க. அப்போ கங்காவும் அதுக்கு வந்து ஆமாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்படிலாம் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லிட்டு இருக்கனால இப்போ காவேரி வந்து கடைசியாக என்ன முடிவு எடுப்பாங்க, காவேரி வந்து விஜய் கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுப்பாங்களா, இல்லைன்னா அங்கே வீட்டிலேயே இருந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்களா? அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து நம்மளும் காவேரியை தனியாக விட மாட்டாங்க, அவங்க காவேரியும் வயிற்றுல உள்ள குழந்தையும் நல்லபடியாக கவனிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாத்தா பாட்டிகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க என்ன முடிவுக்கு போடுவாங்க, இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வெண்ணிலாவும் ராகினியும் அதிர்ச்சி அடைவாங்க. அப்போ வெண்ணிலாட்ட வந்து ராகினி சொல்லிட்டு இருக்கிறாங்க, காவேரி கர்ப்பமாக இருக்கிறாளாம், அவளுக்கு மட்டும் நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சுன்னா அவ்வளோதான், உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வெண்ணிலா குழப்பமடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.